Hi dear brothers, 5ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்வர்ண கேரளம் ட்ரா நம்பர் 55. 5ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்வர்ண கேரளம் ட்ரா நம்பர் 55னுடைய கஸிங் நம்பர்ஸ். ஆல் போர்டில் 6 1 7 2 கொடுத்துருக்கேன். 6 பவர் பண்ணோம்னா 1, 7 பவர் பண்ணோம்னா 2. எப்பவுமே அப்படி தானே நான் கொடுப்பேன். ஒரு 2 நம்பர் அதை அப்படியே பவர் பண்ணி 6 1 7 2 ஏபிஏசிபிசியில் 17 71 77 டபுள்ஸ் கொடுத்துருக்கேன். ட்ரா நம்பர் 55 ஒரு வேளை டபுள் 0 இறங்கலாம். ட்ரா நம்பரை பவர் பண்ணி இப்போ ட்ரா நம்பர் 55 தானே, ஓகே, 55ன்றதை பவர் பண்ணோம்னா டபுள் 0 வாய்ப்பு இருக்குது. என்ன வேணாலும் இருக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா 5ன்ற நம்பரை எப்போவுமே மேக்ஸிமம் 8ன்னு தான் சேஞ்ச் பண்ணி அடிப்பாங்க. அப்போ 55ன்றதை 88 வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் என்னுடைய கஸ்ஸிங்கில் எனக்கு செட் ஆகிற நம்பர்ஸ் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லை விட்டுருங்க. இது வெறும் கணிப்பு மட்டும்தான், முடிவு இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதுதான். அதனால் லாஸ் ஆச்சு அப்படின்னா வருத்தப்படக்கூடாது, கவனமாக ப்ளே பண்ணணும். ஆல் போர்டில் 6 1 7 2 ஏபிஏசிபிசியில் 17 71 டபுள்ஸில் 77 கொடுத்துருக்கேன். 62 26 டபுள்ஸில் 66. இப்போ 77 கொடுத்துருக்கேன், 66. ஒரு வேளை 55ன்றதை 66ன்னு அடிக்கலாம். எல்லாருமே அப்படி தான் கஸ் பண்ணுவாங்க. 55ன்றதை 44, அதை குறைச்சி 44, இல்லை 66ன்னு அடிப்பாங்க அப்படின்றது தான் சராசரி எல்லாமே கஸ் பண்ணுவாங்க. 66ன்றதை விட்டுட்டு 77 அப்படின்னு அடிப்பாங்கன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. நம்ம யோசிப்போம். இதில் என்ன சொல்கிறது, கஸ்ஸிங் தானே, எப்படி வேணாலும் கஸ் பண்ணலாம். அதனால் அடித்தா ஜாக்பாட், இல்லை கம்மியான அமௌண்ட்டில் நமக்கு லாஸ் ஆகும், பெரிய லாஸ் ஆகக்கூடாதுன்றது தான். அதனால தான் உங்களுக்கு ஏபிஏசிபிசிலையும் கம்மியாக கொடுத்துருக்கேன். 17 71 டபுள்ஸில் 77, 62 26 டபுள்ஸில் 66, 22ம் கொடுத்துருக்கேன். ஏன்னா 11 10 அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க 2 நாளாக. இன்றைக்கி 10ன்னு அடிச்சிருக்காங்க, நேற்று 11ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு உண்டான அந்த 11ன்றதை 22ன்னு 5ஆம் தேதி அடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால தான் 22ம் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். 17 62 77 66 22 ஏபிஏசிபிசியில் கம்மி தான், வேறு ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கஸ்ஸிங் படி ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு நம்பர் அப்படின்னா 177. என்னடா அது, ட்ரா நம்பர் 55, நீ 77ன்னு கொடுத்து வச்சுருக்க, சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிப்பீங்க. வேறு வழியே இல்லை. நான் நம்புறது, நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறது இந்த நம்பர் தான், 177. அது அடித்தாலும் சரி, வந்தாலும் சரி, வரல, மேபி ஆர் மே நாட் பி, வாட் எவர் மே பி கோயிங் டு ஹேப்பன், என்ன வேணாலும் நடக்கலாம். இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் நம்பர் இதுதான். முந்தா நேற்று 191, நேற்று 191, இன்றைக்கி 010. இருந்தாலும் நம்ம கொடுத்துருந்தோம் 410 110ன்னு கொடுத்துருந்தோம். இருந்தாலும் ஓகே, எனிவே சம்மந்தமே இல்லாமல் ரிசல்ட்டு 177 பாக்ஸில் எப்படி அடிப்பாங்க? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் கொடுத்துருக்கேன். 177 பாக்ஸில் வச்சோம்னா 3 நம்பர் 177 771 717. ஸோ 177 என்னுடைய டார்கெட். எப்படி வேணாலும் மாறலாம். இருந்தாலும் 177 பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்கேன். 177 771 717
ஒருவேளை நான் 177ன்னு கஸ் பண்ணியிருக்கேன், அந்த நம்பர் 177 அப்படியே பவர் பண்ணால் 1 பவர் பண்ணோம்னா 6, 7 பவர் பண்ணால் 2, 7 பவர் பண்ணால் 2, 622 அப்படின்னு அடிச்சிட்டா என்ன பண்ணுறதுனால கீழே கொடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஆனால் என்னுடைய டார்கெட் நம்பர் மார்க் பண்ணது 177 தான். மீதியெல்லாம் கீழே கொடுத்துருக்கிறதெல்லாம் என்னுடைய கஸ்ஸிங்கில் வந்து ரிப்பீட்டட் நம்பர்ஸ். உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். 177 இப்படியே பவர் பண்ணோம்னா 622, 226, 262 அவ்வளோதான் மை டியர் பிரதர்ஸ். அதை விட்டுறலாம். 10, 26 4 டிஜிட்டில் ஒரே நம்பர். 10, 26 3 டிஜிட்டில் 0, 26. இந்த 10, 26ன்ற நம்பரை அப்படியே திருப்பி 62, 01, 201 அவ்வளோதான். என்னடா 177 பாக்ஸ்ன்னு கொடுத்த, மறுபடியும் கடைசியில் இடையில சின்ன சின்ன சேஞ்ச் எல்லாம் போயிட்டே இருக்கே, அந்த ஒரு நம்பரோடவே நிறுத்தலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் 177ன்றது நான் லாபமோ நஷ்டமோ நான் தான் ஐ யூஸ் டு பை. இருந்தாலும் 622 அடிச்சிட்டா என்ன பண்ணுறது? இல்லை கஸ்ஸிங்கில் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்த 10, 26 ஒருவேளை 4 டிஜிட்டே பாஸ் ஆச்சுன்னா, அதனால் அந்த நம்பரெல்லாம் உங்கள் பார்வைக்காக கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுடைய மனசுக்கு செட் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லை விட்டுருங்க. 10, 26 0, 26 அந்த நம்பர் அப்படியே திருப்பி 62, 01, 201 அவ்வளோதான். 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா மை டியர் பிரதர்ஸ், இதெல்லாம் என்னுடைய கஸ்ஸிங்கில் வந்துட்டு இருந்த நம்பர்ஸ். உங்கள் பார்வைக்காக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டோட்டல் கஸ்ஸிங் நம்பர்ஸே என்னுடையது இவ்வளோ தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். பார்த்தீங்கன்னா தெரியும், 177 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இது வரைக்கும் அவ்வளோதான். என்னுடைய எடுத்த நம்பர்ஸே அவ்வளோதான். அத்தனை நம்பரையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதில் ப்ராக்கெட்டில் மார்க் பண்ணி கொடுத்துருக்குற நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். 126, 102 நேற்று வந்துட்டு என்ன சொல்கிறது 010ல் மீண்டும் 10 இறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. 126, 102, 969, 965, 106, 659, 059, 531, 444 ஒரு நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் மை டியர் பிரதர்ஸ். இந்த 444ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா போன சார்ட்டு, போன மாதம் சார்ட்டு, போன வருஷம் சார்ட்டு, அதுக்கு முன்னாடி என்னுடைய ட்ரிக் நம்பர், அப்படி இப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்துகிட்டே இருந்ததுனால அந்த நம்பரை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு 444ன்னு அடித்து வச்சா என்ன பண்ணுறது? ஏன் அப்படின்னு கேட்டால், ட்ரா நம்பர் 55. நம்ம வந்து 55ன்றதை 66ன்னு அடிப்பான். இல்லை நான் சொன்ன மாதிரி 77, 66ன்றன்னு எல்லாமே யோசிப்பாங்க. இல்லை 77ன்னு தூக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்லாம் கொடுத்துருக்கோம். எதுவுமே இல்லாமல் திடீர்னு 444ன்னு அடித்தா என்ன பண்ணுறது? 55ன்றது 44, சிம்பிள் தான். எல்லோரும் யோசிக்கிறது தான். 55ன்றது 44, எல்லோரும் யோசிக்கிறது தான். இருந்தாலும் 444ன்றது யாருமே யோசிக்க மாட்டாங்க, நம்ம யோசிப்போம். அதனால் அதை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். பிரதர்ஸ் இங்கே பாருங்கள், நான் பேசுகிறதெல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன செட் ஆகுதோ அதுதான். அதனால் நானும் கடுமையாக உழைச்சிட்டு கஷ்டப்பட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ தான் வீடியோவே போடுறேன். நான் எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு இது ஒரு ஹாபி. அதனால் நீங்கள் எதுவும் லாஸ் ஆச்சுன்னா பெருசாக எதுவும் எடுத்துக்காதீங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் மை டியர் பிரதர்ஸ். வாட் எவர் இட் மே பி, ஸோ வெதர் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆர் நாட், இட் டசன்ட் மேட்டர். இட்ஸ் அ ப்ரிடிக்ஷன், அவ்வளோதான். இது நடக்குதுன்ற அடுத்த விஷயம். ஆனால் நாம் எல்லோரும் அந்த லவ்ன்ற அந்த பாண்டிங்கில் இருக்கோம். அது வரைக்கும் போதுமானது. ட்ரிக் நம்பர்ஸ் 022 9966 1345 எப்பவும் கொடுக்குறது தான் ட்ரிக் நம்பர். இதிலிருந்து தான் என்னுடைய கசிங்ஸ் ஆகும். 0 222 9966 1345 அவ்வளோதான் மை டியர் பிரதர்ஸ். உங்களுடைய கசிங்ஸ் அப்படி திருப்பலாம், இருங்க. ஓகே, இவ்வளோ தான் என்னுடைய கசிங் நம்பரு. ரொம்ப மொக்க போட விரும்பல.
பாருங்கள். உங்கள் கஸ்ஸிங் நம்பர் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லேட் நைட் ஆகிடுச்சு. நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க. லவ் யூ மை டியர் பிரதர்ஸ். குட் லக்.